ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா விஷயங்களையும் யோசித்து. அவங்களுடைய பெரியம்மா ஒரு பக்கம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. நீ பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவான்றாங்க. நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்ட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவா வந்து வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. சிந்து இருந்துட்டு, டாக்டர் நீ என்னால் வந்து அன்னபூரணி அத்திக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல டாக்டர்ன்றாங்க. வேண்டாம் டாக்டர், அத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேளு. சிந்தோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. நான் நீ என்னடனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சிந்து, எனக்கு கோவம் வந்துடும். என்னதான் நடந்தாலும் சரி, நீ தான் என்னைக்குமே எனக்கு பொண்டாட்டி, உன் கூட தான் கடைசி காலம் வரைக்கும் நான் வாழுவேன்றாங்க. சும்மா நான் பேச்சுக்காக வந்து பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காது சரியான்றாங்க. ஏன்னா நான் உன்னை மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப இன்னொரு பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியான்றாங்க. இல்ல டாக்டர், அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்களே, சொன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? என்ன சிந்து பேசிட்டு இருக்கன்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் போக மாட்டேன். அதனால சும்மா தேவையில்லாம நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் சிந்து சரி டாக்டர்னு போகவும் மகா இருந்துட்டு, டேய் உனக்கு மூளைகள் ஏதாச்சும் குழம்பி போயிருக்காடான்றாங்க. சிவா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த சிந்து உனக்கு ஏத்தவளே இல்லடா. ஆனா நீ அந்த சிந்து தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. வேண்டாம் சிவா, அப்படிப்பட்ட அந்த சிந்து வேண்டாம் உனக்குன்றாங்க. போதுமா, நிப்பாட்டுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தலையாட்டுறதுக்கு நான் என்ன தலையாட்டி பொம்மையான்றாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு சிந்து தான் கடைசி வரைக்கும், நான் சிந்து கூட மட்டும்தான் வாழுவேன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. மகா சிவா சொன்ன விஷயங்களை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.